இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5/7 அப்படி 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 5/7 இது வந்து 5/y ஒய்க்கு ஈக்குவல். அப்போ இந்த 5 இருக்க ஒய்யினோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு ஈஸியாகவே பண்ணலாம். இந்த 5லேயும் இருக்கிற 5/7 காமனாக எடுக்கலாம். எல்லாம் ஒரே டேர்ம் தானே நமக்கு. அப்போ உள்ளே வந்து 1 தான் இருக்கும். எல்லா டேர்ம்லேயுமே 1 இருக்கும். எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் ஃபுல்லாகவே நம்ம வெளில எடுத்துட்டோம்னா 1 தான் இருக்கும். ஈக்குவல் டு 5/yன்னு வரும். இப்போ 5/7 இன்ட்டு இது வந்து 1 5 தடவை கூட்டினா நமக்கு என்ன 5 தான் வரப்போகுது. அப்போ 5/y. இப்போ இது பவர் 1 இருக்கிறது அர்த்தம். நமக்கு அந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் இருக்கிற a/m இன்ட்டு a/n இதனோட வேல்யூ வந்து பவர் டினாமினேட்டர் காமனாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா, m+1 இந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த பவர் ஆட் பண்ணால் 5/8 ஈக்குவல் டு 5/y. அப்போ ஒய்க்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது 8 தான் இருக்குது. அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ 8 தான். இது ஒரு சிம்பிளான சம் தான். இது 2-3 தடவை நமக்கு கொஷின்ஸில் 2-3 இயரில் கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷனில். இந்த நம்பர் தான் கொடுக்கணும் இல்லை, மாடலை நல்லா நோட் பண்ணிட்டிங்கன்னா இதே மாடலில் நிறைய சம்ஸ் வரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.